வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 6500 இபிஎஃப்ஓ அதிக மாத பென்ஷன் ஓய்வூதியர்கள் சார்ந்து முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க, ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் பென்ஷன் கிடைக்குமா என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரரிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது அவர்களின் முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இது குறித்து விளக்கம் அளித்தார். அவர் கூறியிருப்பதாவது: முதலில் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும், தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையினை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்சம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கே பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்து வருகிறது. மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகை அரசு தங்களது பங்களிப்பாக செலுத்தி வருகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதியமைப்பு முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்தது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் செலுத்தி வருகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: 58 வயதிற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு, 50 வயதிற்கு பிறகு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் ரூபாய் 1000 என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 என்பது அவசியம் என்பதே இவர்களுடைய கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷியாரி குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். மத்திய அரசு விளக்கத்தின் அடிப்படையில் உடனடி ஓய்வூதிய உயர்வு எதுவும் கிடையாது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதிநிலைத்தன்மையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.